இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். நேற்று ஒடுக்க வினைகள் அடிப்படையில் இந்த சமன்பாடை எப்படி சமன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அயனிகளை மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அயனிகளை மாற்றணும் அப்படின்னா இங்கே சோடியம் முதல் தொகுதி 2 சோடியம் இருக்கனால மேலே நான் +2 போட்டிருக்கேன். +2 இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் -2 தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களுடைய கூடுதல் வந்து 0. +2 -2 சேர்த்தாதே நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ -2 அயனியாக எழுதும் போது இது எப்படி எழுதலாம்னா S2O3 2- அப்படின்னு எழுதலாம். தென் அயோடினை அப்படி எழுதிக்கலாம். தென் இங்கே எழுதும் பொழுதும் அதே மாதிரி தான். இங்கே சோடியம் வந்து 2 இருக்குது +2. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அயனிக்கு வந்து ஆக்சிஜனேற்ற நிலை வந்து -2. ஸோ S4O6 2- ப்ளஸ் இங்கே எழுதும்போது எப்படி எழுதலாம்? இங்கே NA ஒரு NA தான் இருக்குது. ஸோ +1 -1 சேர்த்தா தான் 0 ஆகும். ஸோ -1. இப்போ அயோடின் எப்படி எழுதலாம்? I- அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதில் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் பண்ணணும் சமன்பாடை. அணுக்களோட எண்ணிக்கை சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அயோடின் இங்கே I வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு I தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே சல்ஃபர் 4 இருக்குது, இங்கே சல்ஃபர் 2 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டுக்கிட்டா 4 ஆயிரும். ஓகே, இப்போ ஆக்சிஜனேற்ற ஒடுக்கத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய அயனிகளுடைய எண்ணிக்கை வந்து சமமாக இருக்குது 2 பக்கமும். இப்போ எங்கே ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு, ஆக்சிஜன் ஒடுக்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் சல்ஃபர்னும் பொழுது 2x, சல்ஃபருக்கு தான் எனக்கு ஆக்சிஜனேட்டர்லேயே கண்டுபிடிக்கணும். ஸோ 2x -2 ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜன்னா -6 = -2. ஸோ 2x = -2 + 6, 2x = +4. ஓகே, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் 2xோட ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா 4x = 6 × 2 = -2, 4x = -2 + 12, 4x = 10. இதில் வந்து நம்ம 2x கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ 2x = 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 + 5, 4x 10. ஸோ 2xனால் வந்து +5. இந்த இடத்துல ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்க சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் 2xோடையே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே +4லேருந்து +5 மாதிரி இருக்குது சல்ஃபர். அப்போ ஆக்சிஜனேற்ற எண் வந்து +4லேருந்து +5 மாறி இருக்கனால ஆக்சிஜனேற்ற எண் கூடி இருக்குது. ஆக்சிஜனேற்ற எண் கூடிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பேர். எத்தனை ஆக்சிஜனேற்ற எண் கூடி இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜனேற்ற எண் 1 தான் கூடியிருக்கு. அதுக்கு அடுத்து அயோடின் தனித்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அயனியினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை, ஒரு எலமெண்ட்டோடைய ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்திங்கன்னா 0. இந்த மாதிரி இங்கே 2I-, இது மைனஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை வந்து -1. இங்கே 0 -1. அப்போ 0 to -1 அப்படின்றது குறையிறது. ஆக்சிஜனேற்ற எண் 0க்கு முன்னாடி தானே -1 இருக்கும். ஸோ ஆக்சிஜனேற்ற எண் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். எத்தனை குறைஞ்சிருக்கு? ஒரு எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸையும் வச்சு ஆக்சிஜன் ஏற்றத்தில் வந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் ஒடுக்கத்துலையும், ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் வந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் ஏற்றத்துலையும் பெருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்றா இருக்கனால நம்ம அப்படியே போடலாம். அடுத்த ஸ்டெப் 2 1ஆல் பெருக்கினா அதே தானே வரும். 2S2O3 2- + I2 gives, இதையும் 1ஆல் தான் பெருக்கிறோம். S4O6 2- + 2I-. நம்ம இப்போ இதை இங்கே எதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஆக்சிஜனை பாருங்கள் 2 பக்கம் பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது. 2 6, இங்கேயும் 6 ஆக்சிஜன் தான் இருக்குது. இப்போ இந்த சமன்பாடு வந்து முழுவதுமாகவே சமன் செய்யப்பட்ட சமன்பாடாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கையோ ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையோ பின்னாடி சேர்க்க வேண்டியதும் இல்லை, கூட்ட வேண்டியதும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.